ஹலோ 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 வெல்கம் டு த சேனல் ஃபெதர்ஸ். நான் உங்கள் சதீஷ். இன்னைக்கு நம்மளோட செஷனில் நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்குற ஒரு முக்கியமான கேள்வியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சார், நீட் 2025 ஜேஇ மாதிரியே கேட் எக்ஸாம் மாதிரியே ஆன்லைனில் இருக்குமா? என்டிஏ இந்த வருஷம் ஆன்லைனில் நீட் 2025 கண்டக்ட் பண்ண போகிறாங்களா? சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு என்ன அட்வான்டேஜ், அதுக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீட் 2025 will it be in online? சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா என்ன, அதுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ், அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் எக்ஸாமை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்கள் சைட்லேருந்து என்ன எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறத நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்க அந்த நியூஸ் நம்ம பார்த்துருவோம். நீட் யூஜி லைக்லி டு கோ டிஜிட்டல். உங்கள் யூனியன் மினிஸ்டர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வைரல் ஆச்சு. இந்த இன்ஸ்டாகிராம் போஸ்ட் அண்ட் ஆல்சோ லிங்க்டின் போஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், நாங்கள் செக்யூரிட்டி ஆஸ்பெக்ட்ஸை கன்சிடர் பண்ணி ஜேஇயும் கேட் எக்ஸாம் மாதிரியே நீட் 2025 கம்ப்ளீட்டாக டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி பர்பஸுக்காக என்டிஏ கண்டக்ட் பண்ண போகுது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதில் எங்கேயுமே இந்த வருஷமே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லலை. ஸோ அவர் சொன்ன முக்கியமான விஷயம், நாங்கள் ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கோம். ராதாகிருஷ்ணன் கமிட்டி அப்படிங்கிறது என்டிஏக்கு ப்ரொப்போசல் கொடுத்துருக்காங்க. ஸோ என்டிஏ நீட் எக்ஸாமை ஆன்லைனில் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தான் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அதை முக்கியமாக புரிஞ்சுக்குங்க. ஸோ இந்த வருஷம் கன்ஃபார்மாக வருமா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்டிஏவோட நீட் 2025 நோட்டிஃபிகேஷனை நாம் வெயிட் பண்ணி காத்திருந்து பார்க்கணும். சரிங்களா? ஸோ என்ன சார் உங்களுக்கு இந்த எக்ஸாமில் இருக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தோம்னா, ஸ்டூடெண்ட்ஸ் ஆஸ்பெக்ட்ல இருந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காம்படிட்டிவ் எக்ஸாமில். ஸோ உங்களோட ஆஸ்பெக்ட்ல இருந்து நம்ம பார்க்கும்போது நிறைய நேரம் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் கம்பேர் டு ஆஃப்லைன் டெஸ்ட். ஆஃப்லைன் டெஸ்ட்டில் ஓஎம்ஆர் ஷீட் ஃபில் பண்ணுறதுக்கு அண்ட் உங்களோட ரோல் நம்பர் ஷேர் பண்ணுறதுக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாமோட இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாமினர் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம காது கொடுத்து கேட்டு ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம பென் அண்ட் பேப்பர் எழுதுகிற எக்ஸாமில் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுக்கு செய்யும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோட்டோ நீங்கள் பேஸ்ட் பண்ணணும், இன்பிட்வீனில் சிக்னேச்சருக்காக வருவாங்க, இது எல்லாமே இருக்குது. பட் ஆன்லைன் எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓஎம்ஆரில் உங்களோட ரோல் நம்பர், உங்களோட கொஷின் பேப்பர் கோடு என்ன, டேட் என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ண தேவையில்லை. டேரெக்டாகவே நீங்கள் போய் ஒரு சிஸ்டம் அலாட்கேட் பண்ணியிருப்பாங்க, அதில் உட்காந்துருவீங்க, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கொடுத்துருக்கிற டைம் 100% பர்ஃபெக்டாக நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ அது ஒரு மெயின் அட்வான்டேஜ். அதே மாதிரி ஆன்லைன் எக்ஸாம் இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் எக்ஸாம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரஃப் ஷீட் கொடுப்பாங்க. ரஃப் ஷீட்டில் நீங்கள் சம்மை சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ண போகிறீங்க. ஆன்லைனில் எந்த பர்டிகுலர் ஆன்சரோ அதை செலக்ட் பண்ண போகிறீங்க. செலக்ட் பண்ணும் பொழுது நிறைய ஸ்டூடெண்ட்டு பென் அண்ட் பேப்பர் பரீட்சையில் ஆஃப்லைனில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆப்ஷன் 2க்கு பதிலாக ஆப்ஷன் 3 செலக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆன்லைனில் நீங்கள் ஆப்ஷன் 3 செலக்ட் பண்ணாலுமே அதை சேஞ்ச் பண்ணி ஆப்ஷன் 2க்கு மாற்றிக்கலாம். ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். மார்க்கு இன்னும் பெட்டராகவே ஸ்கோர் பண்ண முடியும் ஒரு ஸ்டூடெண்ட்னால ஆன்லைன் எக்ஸாமில். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதை தவிர்த்து வேறு என்ன சார் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் எக்ஸாம் உங்களுக்கு ஒன்று ஓஎம்ஆர் ஷீட்டு ஃபில் பண்ணுறதுல பெஸ்ட் அட்வான்டேஜ் இருக்குது, டைம் கன்சம்ஷன் ஒன்று இருக்குது. ரெண்டாவது, கொஷின் பேப்பர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஷின் பேப்பர் ஸ்லாட்ஸில் கிடைக்கும். ஸோ ஒரு 10 பர்டிகுலர் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கொஷின் பேப்பர் 10 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஜேஇ மெயின்ஸ் உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு 7-8 நாள் நடக்கும். இப்போ 7-8 டிஃப்ரெண்ட் கொஷின் பேப்பர் கிடைக்கும். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு ஈஸியான கொஷின் பேப்பர் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஆன்லைனில் ஒரே ஒரு கொஷின் பேப்பர் ஆல் ஓவர் இந்தியா பர்டிகுலர், அது ஒரு 50% அட்வான்டேஜ் நம்மளால் பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன சார்? ஓகே சார், அட்வான்டேஜஸ் சொல்லிட்டீங்க, டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் ஆன்லைன் எக்ஸாமில் செக்யூரிட்டி ரீசன்ஸு. செக்யூரிட்டி ரீசன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த டிஜிட்டலைசேஷனும் ஹேக்கிங்லாம் நடக்குது. பென் அண்ட் பேப்பரில் மெத்தடில் மட்டும்தான் கொஷின் பேப்பர் லீக் ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. உங்களோட ஆன்லைன் எக்ஸாம்ஸ்லையும் நிறைய நியூஸஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதனால் அது அஷ்யூரிட்டி நம்ம கொடுக்க முடியாது. மறுபடியும் கொஷின் பேப்பர்லாம் திருட்டு போவாதா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம அஷ்யூரிட்டி கொடுக்க முடியாது. பட் மெயின் டிஸ்அட்வான்டேஜ் கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபெயிலியர். உங்களுக்கு டெக்னாலஜி ஃபெயிலியர் இருந்துச்சுனாலோ அதுக்கான டைம் அலோகேட் பண்ணி கொடுத்துருவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். பட் ஆனால் அந்த சிஸ்டம் ஹேங் ஆனாலோ
இல்லை டக்குன்னு டெஸ்க்டாப் ஒர்க் ஆகாமல் போனாலோ அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் வந்து கண்டக்டிங் த எக்ஸாம் ப்ராசஸ்க்கு மட்டும் தான் நான் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு இருக்கேன். இதில் ஸ்டூடெண்ட் சைடில் எந்த ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜும் கிடையாது. ஸோ ஐ கம்ப்ளீட்லி சப்போர்ட் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டு. அது நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்னா ஜேஇ மெயின்ஸ் மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து ஆல் ஓவர் இந்தியா பெரிய லெவலில் என்டிஏ கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு, கனெக்ட் பண்ணலாம் இல்லை. ஸோ இன்னொரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டம்ஸ் நமக்கு தேவைப்படுது. நீட் மாதிரி ஒரு எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா 24 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஸோ 24 லட்சம் பேர்த்துக்கும் நம்ம டிஜிட்டல் சப்போர்ட் கொடுக்கணும். அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆயிட்டாங்களா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90% அடாப்ட் ஆயிட்டாங்க. அண்ட் மீதி இருக்கிற அந்த 10% ஆஃப் குழந்தைகள் வந்து ரொம்ப கிராமப்புற சைடில் இருக்கிறவங்க கம்ப்யூட்டரில் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்கு. ஸோ அதை வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நம்ம பார்க்க முடியுது. பட் பர்சன்டேஜ் இஸ் வெரி லெஸ். இப்போ யார் கையிலையும் மொபைல் ஃபோன் இல்லாமலாம் இல்லை, எல்லாருமே மொபைல் ஃபோனில் ஆன்லைன் எக்ஸாம்லாம் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி சார், இதெல்லாம் ஓகே சார், கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, நீட் எக்ஸாம் எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூ ஷுட் பி ரெடி ஃபார் த எக்ஸாம். நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாமாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட ப்ரிப்பரேஷனை பர்ஃபெக்டாக சிபிடியாக இருந்தாலும் சரி, ஆன்லைன் ஆஃப்லைன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி ரெடி ஆயிருங்க. ப்ராக்டிஸ் பண்ணும் பொழுது பென் அண்ட் பேப்பர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க, தவறு கிடையாது. நிறைய கொஷின்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க, நிறைய டெஸ்ட் எழுதுங்க. உங்களோட கடைசி 1 மந்த் 2 மந்த் டைம்ல ஆன்லைன்ல ட்ரை பண்ணுங்க. ஆன்லைன்ல எப்படி இருக்கு, அதே மாதிரி என்டிஏ மாதிரி எப்படி பேட்டர்ன் இருக்கு அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் போது டென்ஷன் ஆக மாட்டீங்க, பதட்டம் இருக்காது மெயின் எக்ஸாம்ல. ஸோ ரெடியா இருக்கணும் நீங்க எதுவாக இருந்தாலும். ஸோ எங்களோட இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து ஃபெதர்ஸ் நீட் அண்ட் ஜேஇ இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து நாங்கள் என்ன பண்ண போறோம்னா இந்த ரெடினஸ்க்காக ஸ்டூடெண்ட் இது ரெடியா இருக்கணுங்கிறதுக்காக we are actually planning to conduct a free model exam. We already planned actually. We are announced a free model exam, NEET and JEE கான மாடல் எக்ஸாம். இந்த மாடல் எக்ஸாம் வந்து 12th படிக்கிற ப்ரெசென்ட்டாக 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது எடுக்கிறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை போய் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இந்த எக்ஸாமும் ஃப்ரீ, அந்த ரெஜிஸ்ட்ரேஷனும் ஃப்ரீ. ஸோ இந்த ஃப்ரீ எக்ஸாமில் எழுதுறதுனால உங்களுக்கு ஒரு ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். என்டிஏ எப்படி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி 100% ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த எக்ஸாம் எழுதுறதுனால. ரெண்டாவது, இந்த எக்ஸாம் எழுதுறதுல இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே போர்டு எக்ஸாமோட மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். நீட் அண்ட் ஜேஇயோட மாடல் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ஸும் நான் உங்களுக்கு ஃப்ரீயாக தரோம். இதனால எங்கள் சைட்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் ஆனாலும் வி ஆர் வெரி ஹாப்பி. அதுக்காக தான் இந்த பர்டிகுலர் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இந்த எக்ஸாமை எழுதி அதுக்கு பயனடைங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக இருந்தாலும் பயப்படாதீங்க. அதற்கு நீங்கள் தயாராகிட்டீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு அந்த பயம், சரிங்களா? Thank you.